ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார். சில நண்பர்களையும் கூட அழைச்சிட்டு போவார். காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் வேட்டையாடுவாங்க. சாயந்தரமா திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை எல்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார். இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னா தன்னுடைய வீர செயலை பத்தி அளக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அதுக்கு பரிசு கிடைக்க போகுதுல்ல. அதனால அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அரசே, நேற்றுக்கு காட்டுல என்ன ஆச்சு தெரியுமா? எனக்கு நேரா ஒரு சிங்கம் வாயை திறந்துட்டு வந்துட்டுது. நான் பயப்படவே இல்லை. உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன். சிங்கத்து வாய்க்குள்ள போய் அந்த கல்லு மாட்டிக்கிட்டுது. அவ்வளவுதான். அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமா திரும்பி ஓடி போயிட்டுது அப்படின்னா. ஆஹா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான். அவன் சொல்ல ஆரம்பிச்சான், அரசே, நான் போன வழியில 2 பெரிய மலைப்பாம்பு கிடந்தது. என்னை முழுங்கறதுக்கு வந்தது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த 2 பாம்போட வாலையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன். அவ்வளவுதான். அது அங்க இழுக்க இது இங்க இழுக்க முடிச்சு நல்லா இறுகி போட்டுது அப்படின்றான். ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்களாம். அடுத்தபடியா 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். அவன் சொல்ல ஆரம்பிச்சான், மன்னா, நான் போன பாதையில குறுக்க ஒரு ஆறு. அதுல இறங்கி குளிச்சேன். யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை. நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முழுதுல போய் உக்காந்துக்கிட்டேன். அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன். கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளா துள்ளி குதிச்சு கரைக்கு வந்துட்டேன் அப்படின்றான். அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான். அடடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம். 4வது ஆள் எழுந்திரிச்சான். மன்னா, நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதுல பாதாளத்துல விழ வேண்டியதுதான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமா பறந்து வந்தது. நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சுக்கிட்டேன். அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன். ஒரு நல்ல இடம் வந்தது, தொப்புன்னு கீழே குதிச்சு நடந்து வந்துட்டேன். இதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. கடைசியா ஒரு ஆள் எழுந்திரிச்சான். அரசே, நான் வந்து போன வழியில ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது. பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது. நான் பயந்து ஓடல. உடனே என்ன பண்ண தெரியுமா? அந்த யானையோட வாலை பிடிச்சி தூக்கினேன். தலைக்கு மேல தூக்கி கரன்னு சுத்தினேன். வேகமா சுத்தி வீசி எறிஞ்சேன். அவ்வளவுதான். அதே ஸ்பீட்ல அந்த யானை மேல போக ஆரம்பிச்சுட்டுது. இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்கு, கீழே விழவே இல்லைன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு பேசுறியா? யானைய வந்து நீ வாலை பிடிச்சி தூக்குன, அதை நான் நம்பணுமா அப்படின்னார். உடனே இவன் பணிவா பதில் சொன்னான், அரசே, ஒரு சிங்கத்து வாயில கல்லு மாட்டிக்கிட்டத நம்புறீங்க, மலைப்பாம்பு வாலை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க, முதல்ல முதுகல சவாரி பண்ணதையும் நம்புறீங்க, கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க. அப்படி நம்புறப்ப நான் சொன்னதை மட்டும் நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டானான். பொய் சொன்னவங்க எல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம். ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்க எல்லாரும் என்ன முட்டாளாக்கி இருக்கிறீங்க. கடைசியா பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான். இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசையெல்லாம் கொடுத்து பாராட்டினாராம். இப்படி ஒரு கதை. உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கறத இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எல்லாம் பொய் சொன்னாதான் பழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை. ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை. பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல பழைக்கலாம், ஆனா இவனுக்கு அது தெரியலையே, அதனால இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடல்ல விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு அழைச்சிட்டு புறப்பட்டான். கடற்கரைக்கு போனான். மகனுக்கு சந்தேகம், எங்கப்பா என்ன அழைச்சிட்டு போறேன்னு கேட்டிருக்கான். கடல்ல மீன் பிடிக்க கத்து கொடுக்க போறேன் உனக்கு அப்படின்னு. நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனேன்னா இவன் மகன். எங்க அதுன்னு கேட்டிருக்கான். அப்பங்காரன். சுட்டு சாப்பிட்டுட்டேன் இருக்கான் புள்ள. அப்பங்காரன் பார்த்தான், சரி நம்ம புள்ள பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டானா. இணை புரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாம சிகரெட் குடிக்கிறவங்க. அதுல ஒருத்தன் செத்து போட்டான். இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டா குடிக்க ஆரம்பிச்சானா. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு நானா. இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் வீதமா குடிச்சுக்கிட்டே இருந்தான். சிகரெட் பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்ப நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானா.
ஒரு கடைக்கு போனேன். 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவரு உடனே அங்க அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில ஒன்னு எடுத்து என் கையில கொடுத்தார். வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார். அதையும் என் கையில கொடுக்கணும்ல, கொடுக்கல. எதிரில் இருந்த பலகையில வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படிதான் பண்ணுவாரு. நானும் எடுத்துக்கிட்டு வந்துருவேன். இவர் ஏன் இப்படி பண்றாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன். ஏங்க, நீங்க உங்க கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்க பாக்கி சில்லறையை கொடுக்கறப்ப பலகையில வச்சு விடுறீங்க, கையில கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவரு ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கிறார். ஏங்க என்ன ஆச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேற ஒண்ணு நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில பல்லி ஒண்ணு விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில விழுந்தா பலன் என்னன்னு பஞ்சாங்கத்துல பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சுதான் ஆபீஸுக்கு உள்ள நுழைவார். என்னைக்காவது தவறுதலா இடது காலை வச்சு உள்ள வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார். எந்த வேலையும் சரியா ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்ப ஆட உட்கார்ந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போ ஒரு தடவை நிஜமாவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது. அன்னைக்கு பிரமாதமா ஜெயிச்சுட்டார். உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனா சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனா ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டா கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்ப இவ்வளவு எதுக்கு சொல்றோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்கு பாருங்க, இதோட பயமும் சேர்ந்துகிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்ற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமா அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்திய கையில் எடுத்தா கூட நேரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாரா இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்றபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பராம். 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாத்தி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார். ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்துல அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர். அதனால உடனே அது பேர்ல பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை 7ஆவதா வந்து சேர்ந்தது சார் அப்படின்னா. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால நம்பவே முடியல. இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமா ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டி இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு கடைக்கு போனான். ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில இருந்தவர். அதிகமா இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்க தென்னந்தோப்பு அதிகம், அதனால அங்க இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்க போய் விசாரிச்சான். ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க. இதுவும் அதிகமா தெரியுதுன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்ய, அதோ அந்த ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு. இவனுக்கு மரம் ஏற தெரியாது. இருந்தாலும் ஆசை யார விட்டுது, விலை சல்லிசா இருக்குதே. ஆத்து ஓரம் போனா தட்டு தடுமாறி அந்த மரத்துல ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆத்து பக்கம் போய் அப்புறம் நிமிர்ந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆத்துக்கு நடுவில் இருந்தது. ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டு இருக்கு.
இவன் கடவுள் கொடுத்த 1,00,000 ரூபாயை மடியில வச்சு இறுக்கி கட்டிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்துல காத்தும் மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம். மடியில 1,00,000 ரூபாய் பணம். என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவா இங்க அழைச்சிட்டு வா, எனக்கு நேரா கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவா கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில இருக்கிற பணத்துல உனக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான். காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்துல 10 ரூபாய்க்கு மேல தர மாட்டேங்கிறான். இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா. உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேரா கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான். அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா நடந்து அப்பால போட்டுது. இப்ப யானை பாகன் அவன் காலை கெட்டியா பிடிச்சிட்டு தொங்குறான். பரிதாபமா மேல பாக்குறான். அவன் மட்டையை பிடிச்சிட்டு தொங்குறான். இப்ப யானை பாகன் சொல்றான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன், இதோ மடியில் தான் வச்சிருக்கேன்னா. மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்துல ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகம் பார்த்துட்டான். ஐயா ஒட்டகக்காரரே, அதை இங்க கொண்டுட்டு வா, எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்க பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் நழுவி போட்டுது. இப்ப 3 பேருமே வரிசையா தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் என் மடியில இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேல தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்னா கூட்டி பார்க்க ஆரம்பிச்சான். மனக்கணக்கு சரியா வரல. அதனால அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான். அவ்வளவுதான். மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. 3 பேரும் பொத்துன்னு ஆத்துல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. 3 பேர் மடியில் இருந்த பணமும் ஆத்தோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சுஃபி ஞானி. அவங்க பேர் என்னன்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சா எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம். எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டுருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்பந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி. அது நம்ம சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். ஒரு காலம் அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல். அதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும். அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும்.
இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனா யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமா சொன்னதில்லை. ஒன்னு அடைஞ்சதும் இன்னொன்னு தேட ஆரம்பிச்சுடுறாங்க, அவ்வளவுதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளேதான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான். இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்பா உன்னை பார்க்கறதுக்கு வெளியிலிருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானா. ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேற அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானா. ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார். தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துக்கிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டைய கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துக்கிட்டே வர்றார். எதிரில் உட்கார்ந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க, பாவம், தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயில்ல வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவரு. இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயில்ங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே மாதிரி தான் நம்ம மனமும். இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துகிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம வாழலாம். இந்த வெளி உலகத்துல நாம நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள்வெளியில ஆன்மீக வாழ்க்கையில பாரம் இல்லாம இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமா இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்ப மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி நின்னான். உடனே அந்த குரு பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு, போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல உட்கார்ந்தான். கூடை தலையில இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துகிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான், கூடைய தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாம சொல்லியிருப்பான். இப்ப என்ன நேரில் வந்தா பாத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பாத்துக்கிட்டு இல்ல, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னாரு அவர். அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்ப இந்த கூடைக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு தெருவுல சில சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவுல வச்சு அதை சுத்தி சுத்தி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடிச்சதும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியா 2 பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்துல நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கல. காலில் இடிச்சுட்டுது, லேசா ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கல. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது பாரு,
இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சிருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினைச்சான். பின்னாடி போனான். அப்புறம் வேகமா ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப் அப்படியே துள்ளி குதிச்சான். துள்ளி குதிச்சு தாண்டி அந்த பக்கமா போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான். அடுத்தபடியா ஒரு காதல் ஜோடி அந்த வழியா வந்தது. நடுத்தெருவுல கல்லு கண்ணுல பட்டது. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா சேர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. நடுவுல கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் 2 பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு வருத்தத்தோட முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியா அந்த வழியா பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கார். அவர் கையில வழக்கமா வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில இருக்கிற அந்த ஊன்றுகோலால தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டே அவர் மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். வழியில இருக்கிற அந்த கல்லு தட்டுப்பட்டது. உடனே நடுத்தெருவுல ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார். அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார். தெரு ஓரமா கொண்டுட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில நடந்து போனார். இப்போ இதுல பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்கள பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார்? இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு பல பேர் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பாக்கிறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தார். இருட்டு நேரம். வழியில ஒரு பெரிய கல்லு கிடந்தது, கருங்கல்லு. பார்த்தார். கொஞ்ச நேரம் யோசிச்சார். போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமா இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தாதான் தூக்க முடியும். இவரு உடனே ரோட்டோரமா போய் ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டார். 2 பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வந்தார். இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்டார் அவர். அதோ அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமா போடணுமா? வாங்க 2 பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்கார்ந்துருக்கலன்னாரு இவர். பின்ன வேற எதுக்காகன்னாரு அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லுல காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பாக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதுக்காக தான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னாராம். ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய அழைச்சிட்டு வந்தார். சார், இவன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான். நீங்க கொஞ்ச நாள் இவனுக்கு குருவா இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போறான் அப்படிங்கறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னோம். அவரு விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவரே சிஷ்யன் ஆயிடுவார் போல இருந்தது. சரி, வேற வழி இல்லாம அந்த பையனையே என்னுடைய சைடை நான் ஏத்துக்கிட்டு உபதேசம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணும்ங்கறத பத்தி சொல்லி கொடுத்தோம் அவனுக்கு. சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர். அவன் பேரு துளசி சைதன்யன். நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்துல எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்யறவன். ஆனா இவனை பத்தி மத்த சீடர்களுக்கு பொறாம வந்துட்டுது. இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு உடனே குரு கிட்ட போய் கோல் மூட்டினாங்க. அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை, அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி. இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பல. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தார். அங்க ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படுபாதாளத்துல குதிக்கிறதுக்கு உங்கள யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய திறக்கல, ஒதுங்கி நின்றுகிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோட வந்துகிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தபாரப்பா, நீ மேலே இருந்து அந்த அருவியில குதி அப்படின்னார். அப்படியே செய்யறேன் சுவாமின்னா ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாம தாங்கி பிடிச்சி கொண்டுகிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்ல, அவர் வெத்தலை போடுவார். பல்லு சரியில்லை, அதனால இடிச்சுதான் வெத்தலைய போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமா உரல்ல இடிச்சு தர்றதுதான் துளசியின் பழக்கம். உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்றது? குரு கேட்டு விட்டார. குரு சேவை தானே முக்கியம். என்ன பண்ணா வெத்தலை பாக்க தன்னுடைய வாயில போட்டு முன்னும் அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான்.
குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில போட்டுக்கிட்டார். துளசி, இன்னைக்கு தாம்பூலம் நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியா வேற இருக்கு, அதை இடிச்ச பாத்திரத்தை என் கண்ணால பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னுட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாம எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கல. வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான். இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துட்டு போன்னு சொல்லி. கொண்டுட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில வாய் திறந்திருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பா இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமா, சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்கிட்ட கேட்டோம். ஏன்பா உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னா அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமே நீங்க தினமும் செய்ய போறீங்களே சார் அப்படிங்கிறான். பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தறதுக்கு கூட முயற்சி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை. ஆனா அப்படி ஒரு விருந்துல ஆளா போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பார்ல உப்பு இல்லை, ரசத்துல காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிட்டே வர்றது இருக்கு பாருங்க. அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னார் பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்து மணமக்களை ஆசீர்வதிக்கணும், இப்படித்தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோட விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில. ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும். எல்லாரையும் அவங்க தனித்தனியா கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நாம தான் அனுசரிச்சு நடந்துக்கணும். நாமளா போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனா அங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்துல கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேற எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனா அமைதியா பொறுமையா போய் உட்காரணும். அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இடத்த பிடிக்க போறேன் அப்படின்னு நிக்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துகிட்டு இருந்தா அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமா வைக்க வைக்க நாம பாட்டுக்கு எடுத்து உள்ள தள்ளிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இலை காலியாவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்க சாப்பாட்டையே நீங்க கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில என்ன இருக்கு, பக்கத்துல இருக்கிறவர் எதை அதிகமா சாப்பிடுறார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நீங்க மட்டும் திடீர்னு பாதியில எழுந்திருச்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சங்கடமா இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காம நீங்க பாட்டு எழுந்திரிச்சு போக கூடாது. பக்கத்துல உள்ளவங்க உங்களை எழுந்திருக்க சொன்னா எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகள்ல சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமா போட்டுது இந்த காலத்துல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்குறது எவ்வளவு பெரிய மோசம்ங்கிறத நினைச்சு பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுறது தான் முறை. விருந்துல இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்றாங்கல்ல, அதாவது உணவு வகைகளை எல்லாம் பொதுவா ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டுல போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதுல கூட சில பேர் தேவைக்கு அதிகமா எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்குறாங்க. சில சமயம் கடைசியா சாப்பிட போறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம். அதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாம இருக்கிறோம், இதை போய் பெருசா சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம். அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசல்ல ஒருத்தர் நின்றுகிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையா வணங்கி உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம்.
கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையா வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கதான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கல, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டுடலாமா பாக்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்ல, அவரும் ஒரு மானிட பிறவிதான். சராசரி மனுஷனுக்கு உள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகள்ல பல வகை உண்டு. அதுல முக்கியமா 3 வகை. அதுல ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்யற மெஷினா மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கெல்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா கூட அங்கிருந்து போன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்க நலனை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ அக்கறை இருக்காது. நீங்க சொல்ற யோசனை எதுவும் இவங்க கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரிச்சு போறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமா சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்ல, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கெல்லாம் ஆபீஸ் வேலையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தா முதல் வரிசையில போய் உட்காந்து உங்க முகத்தை காட்டலாம். ஆபீஸ் வேலையை மட்டுமே பார்க்கிற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆபீஸ் வேலையை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காம அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்கிற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடும். இவங்க கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்பதான் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க முக்கியமா சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆபீஸ்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உடனடியா மேலதிகாரி கிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமா அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேல் அதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால அவருக்கு தெரியாம மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்க மேலதிகாரியும் தொழில் ரீதியா ஒரே படிப்பு படிச்சவரா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்க கூடாது. அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்க மேலதிகாரி உங்க கூட படிச்சவரா இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிடா இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. பொதுவா யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துகிட்டீங்கன்னா ஆபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையா இருக்காது, ஆனந்தமா இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாராம். எங்க ஆபீஸ்ல எவ்வளவோ பேர் வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை. அவர் பாட்டுக்கு வருவார், வேலை பார்ப்பார், போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரி கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால அப்படி செய்யறேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையா. இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாததுனாலதான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சேதான் தவறுகள் பண்றான்.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாலையில இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமா வண்டியை ஓட்டிட்டு போறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சேதான் அவர் அப்படி செய்யறார், அப்படி போறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, வேற வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது 2 திருடர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல. 2 பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில படுத்து தூங்குவோம், காலையில விடிஞ்சதும் இந்த பணத்தை 2 பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில ஒரு திருடன் முழிச்சுக்கிறான். விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்பவே கம்பி நீட்டினா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவா அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான். விடியுது. அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான், பணத்தையும் காணல, பாகஸ்தனையும் காணல. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய, அயோக்கிய பய, இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான். அதனாலதான் அவன் பகவானை பார்த்து கேட்கறான், மனுஷன் தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்கறான். இதுக்கு பகவான் பதில் சொல்றார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும். இது 2ம் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்ச் எது அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சேதான் தவறு பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே. அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆளு ஹோட்டல்ல சாப்பிட போனான், சாப்பிட்டு முடிச்சான், எழுந்திரிச்சு முதலாளி கிட்ட பில்ல கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா. முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவு ஆட்ட சொல்லுனார். இவனும் கவலைப்படாம உள்ள போயிட்டான். அப்போ அழைச்சிட்டு போற ஆளு கேக்குறான், ஏன் சார் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாம சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்க உங்க வீட்லயே சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு கேக்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்றாரு, அது எப்படி, அங்க சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம். ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்துல தான் இருக்கிறார். ஆனா எப்ப பார்த்தாலும் முகத்தை வெறுப்பா வச்சிருப்பார். அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிச்சோம். ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்க வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது. இது நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த துறையில வெற்றிகரமா இருக்கிறவங்கள விசாரிச்சு பாருங்க. எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களா தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் அது வெற்றிகரமா இருக்க முடியுது அவங்களால. ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலா இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட் ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாத்தினாராம் அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சது, அதனால மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சது. நாமெல்லாம் அப்படி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம். கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல
நாம வெற்றிகரமா இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்றாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமா 6 வழிகள் சொல்றாங்க. நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்க மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்க வேலை இருக்குதா? அப்படி இல்லைன்னா முதல்ல உங்க வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேல கீழே வேலை பார்க்கிற பணியாளர்கள் கிட்ட நல்ல விதமா பழகுறீங்களா? அந்த உறவு முறையில ஏதாவது குறை இருந்தா அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்க. நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்க பேர் எடுக்கணும். நீங்க எடுக்கிற முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்க தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மனம் உடல் ரெண்டும் சம்பந்தப்பட்டது. அதனால மனசையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது. நல்லா சிரிக்கணும், அப்பதான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பத்தி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுதான். அதுக்காக காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமா ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பா கையாளக்கூடியவர் அப்படிங்கறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்ற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்ப சொல்லுங்க, நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னா. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமா. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்றதில்ல, நீங்க செஞ்சது சரி அப்படின்னு சொல்றதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க செஞ்சது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் நீங்க செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாத்தி சொல்றாரு இவர், நீங்க செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியா இருந்தா அதையே கொஞ்சம் மாத்தி ஐ திங்க் யூ ஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துற விதத்தை வச்சுதான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கு. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பி எ லீடர் நாட் எ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடரா இரு, பாஸா இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்றாங்க. லீடருங்கிறவர் வேற, பாஸுங்கிறவர் வேற. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார், இத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கறதுக்கு சில விவரங்கள் இருக்கு. அதை கேட்டோம்னா நாம புரிஞ்சுக்கலாம் அதை. அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த வேலையை செஞ்சு முடிக்கலன்னா தொலைச்சு விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு, அதனால காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவரு. மற்றவங்க கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமா காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவ செய்வார். அதை செய்யலைன்னா ஆடிட்ல தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்கிரிமெண்ட் கட் ஆயிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை. உடம்பு இப்படி இருக்கு, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறாங்களா, ஆபீஸ்ல எல்லாம் வசதியா இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்லிட்டு இருப்பாரு, லீடருங்கிறவர் நாமன்னு சொல்லிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ். இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார்,
லீடர் மரியாதைக்குரியவரா நடத்துவார், அதுக்குரியவரா அவர் நடந்துக்குவார். செய்யற வேலையை ஒரு சுமையா நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்யற வேலையை ஒரு சந்தோஷமா ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியா இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியா இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையா தன்னோட ஆபீஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்யறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறது இல்லை சார் அப்படின்னார். நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம், இன்டர்வியூக்கு. ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் எழுத்து தேர்வுல ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார், அதனால அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நேர்முக தேர்வுல தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணல்ல கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்க, அந்த நேர்முக தேர்வுல அவர் தேர்ந்தெடுக்கப்படல. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரிச்ச போதுதான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் நடந்துகிட்ட முறையில சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமா 2 தவறுகள். ஒண்ணு, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். 2வது என்னன்னா, இவர் நாற்காலியில தாராளமா இயல்பா சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில உட்கார்ந்து இருந்தாராம். இந்த 2 விதமான செயல்பாடுகளும் இவர் அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்றது. 2வது, நாற்காலியில இயல்பா தாராளமா உட்காராம நாற்காலி முனையில உட்கார்றது. பார்க்க போற வேலைக்கு அவசரம், பதற்றம் இது 2 இருக்கக்கூடாதான். அதனால மார்க் இருந்தும் சர்டிபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்கறவங்க நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்க நினைக்கிறத அழகா தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பாப்பாங்க. உங்க திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வெளிப்படுத்துறதுக்கு உங்களால முடியுதான்னு பாப்பாங்க. இதுக்கு என்ன செய்யறது? குழப்பம் இல்லாம சிந்திக்கணும், குழப்பம் இல்லாம பேசணும். 2வது விஷயம் என்னன்னா புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏத்துக்க போற வேலையை நல்ல விதமா செய்ய முடியுமா உங்களால, அதை எந்தெந்த வழியில செய்யலாம் அப்படிங்கறத உங்களால தீர்மானிக்க முடியுமா, அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு பாப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். 3வது தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமா திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். 4வது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்ல இருந்து நழுவி போக ஆசைப்படாம செஞ்சு முடிக்கணும். 5வது முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காம எடுக்கிறதுக்கு முன் வரணும். 6வது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப். 4 பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்துல நடந்துக்க தெரியுதா. 7வது கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கறத பாப்பாங்க. 8வது என்னன்னா வளைந்து கொடுத்தல், பிளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கறத கவனிப்பாங்க. அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதை நல்ல விதத்துல ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பாப்பாங்க. 6வது சுய அறிவு, செல்ஃப் நாலேஜ். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்மால புரிஞ்சுக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேல வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னன்னா குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலா எடுத்துக்கிட்டு அதை அடையணும்.
அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ், பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தார். நேர்காணலுக்கு. எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரிச்சேன். நான் போனேன். அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரி எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியா நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம் அப்படின்னார். அதனால ஒரு நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போனா வெற்றி நிச்சயம். இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்ப முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். 2வது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினாலதான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. 3வது காரணம் என்னன்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சி விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார். நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்ற அனுபவம். 4வது காரணம் என்னன்னா கருணை. எனக்கு முன்னே பின்ன தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன். 5வது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட சொல்றாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் உடனே சந்தோஷப்படுறேன். 3வதா ஒருத்தர் முதல் 2 பேரும் சொன்னது பொய்யுங்கிறார். அப்ப நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது 6வது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம். அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் அந்த துறவி சொல்ற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம இன்ப துன்பம் அடையிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. மனுஷன் இன்ப துன்பம் அடையறதுக்கு 7வது காரணம் கூட ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் நீங்க சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம், ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும். உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையா மனிதனின் மூளை வளர்ச்சியை பத்தி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்திச்சதே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பாத்துங்க, உடல் ரீதியா ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனா மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறா அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70ன்னு வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சு விட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம்.
இப்ப நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்னா இருந்துட்டா அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்ப எமர்சன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா உங்க வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்றாரு, 360 வயசா? என்ன நம்ம காதல தான் சரியா விழலையா? எமர்சன் எப்பவும் உண்மையே பேசுற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்ட போனாராம். ஐயா, நீங்க சொன்னது சரியா என் காதல விழல, அதனால மறுபடியும் கேட்கிறேன் உங்க வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியா போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவா ஆரம்பிச்சாராம். ஐயா, நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60க்கு மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்க சொல்றது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்க சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டிருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது. அப்பதான் நாம சரியான வயசுல வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறார். நர்சம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்தாங்க. அப்ப இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றாரு, இத பாருங்க சிஸ்டர், நீங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையா கொடுத்துட்டீங்க. முழுங்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இனிமே எனக்கும் சின்ன மாத்திரையா கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சி ஆகி தலையில அடிச்சுக்கிட்டாங்களாம். நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்க ஏமா தலையில தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு